பாவை நோன்பு நம்ம எப்படி இருக்க வேணும் என்பதை ரொம்ப அழகா பாவை பாடிய பாவையாக இருக்கிற ஆண்டாள் நாச்சியார் அனுபவிக்கிறாள். என்ன அற்புதமான பாடல்! வையத்துள் வாழ்வீர்கள் நாமனும் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ, பார்க்கடலுள் பையத்துயின்ற வரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டொழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதனச் செய்யும் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமார் எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். பாவை நோன்பு எப்படி இருக்கணும் அப்படின்றத இது பூரா வாழ்வியல் தத்துவங்க. இந்த வாழ்வியல் தத்துவங்கள் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்னு நம்ம தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்லுகிறார் இல்லையா? அதனால்தான் முதல் வரியே வையத்துள் வாழ்வீர்கள் நாமனும் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ இல்லையா? ஃபஸ்ட்டு இதுக்கு 4 குவாலிஃபிகேஷன் வேணும்ன்றார். ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும்? முதல்ல எழுந்த உடனே இறைவனினுடைய திருநாமத்தை சொல்லிவிட்டு எழ வேண்டும். காகம் கூட காலையில் காக்கா கான்னு சொல்லுதுன்னா கண்ணா கண்ணான்னு சொல்லுதான். கிளி கூட காலையில் எழுது கீ கீன்னு கத்துது, கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லுது. மனுஷா, நீ மட்டும் எழுகிற போது இறைவனினுடைய திருநாமத்தை சொல்லாமலேயே எழுகிறாயே. உனக்கு அடிப்படையாக நோன்பு இருப்பதற்கு என்ன தெரியுமா? அடிப்படை காரணம் எம்பெருமானினுடைய திருநாமத்தை பாட வேணும். அதுதான் முதல் நோக்கம். இறைவனினுடைய திருநாமத்தை சொல்லுவதுதான் கலியுகத்தில் நாம் இறைவனை அடைவதற்கான ஒரே வழி என்பதை இந்த பாசுரத்தில் அழகா சொல்றா. வையத்து வாழ்வீர்கள் நாமனும் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ, பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி. எப்படி இருக்கானா? மெதுவாக தூங்கிட்டு இருக்கானா? மெதுவாக தூங்கி இருக்கிற அந்த இறைவனை பையத்துயின்ற, அருமையான தமிழ் சொல்லதெல்லாம், பையத்துயின்ற பரமன் அடிபாடு, அவனுடைய திருவடியை புகழ்ந்து பாடு. அதுதான் முதல் குவாலிஃபிகேஷன். பாவை நோன்பு இருப்பதற்கு அடிப்படையான தகுதி என்ன தெரியுமா? முதல்ல அவனுடைய திருநாமத்தை பாடு. பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாமுடியும். மைய வச்சுக்கலாமா கண்ணில், ஆனால் மலரை நாம் சூடிக்கொள்ளக்கூடாது. பகவானினுடைய திருவடியில் வைத்துட்டு அந்த பூவைத்தான் நாம் எடுத்து சூடிக்கொள்ள வேணும். அது நம்முடைய தமிழ் பாரம்பரியம். ஆகையினால ரொம்ப சொல்கிறார், நாட்காலை நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமார் எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். அப்படி நாம் செஞ்சோம்னா இல்லாதவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். என்ன அழகா சொல்றார், செய்யாதன செய்யும். யாருக்கு எந்த விதமான தவறான செயலையும் செய்யக்கூடாது. எதிரியாக இருந்தாலும் பகைவர்க்கு அருள்வாய் நன்னெஞ்சே என்பதுதான் நம்முடைய பாரத பண்பாடு. அதுதான் நம்முடைய சுவாமிஜி நமக்கு காட்டிய வழி. அதை அழகாக சொல்கிறார், செய்யாதன செய்யும். அதுக்கு அடுத்து தீக்குறளை சென்றோதோம். தீக்குறளைன்றது ஒரு அருமையான சொல். நம்ம கிராமங்கள்லாம் சொல்லுவான், புரணி பேசுவான். இங்கே இருக்கிற வரைக்கும் அவனை நல்லா புகழ்ந்து பேசிட்டு இங்கேருந்து அவன் அங்கே போனான்னா அவனை பற்றி தவறாக பேசுறது. இந்த புரணி பேசுவது என்பது மிக இந்த நோன்பு இருக்கிறவர்களுக்கு இருக்கக்கூடாது. செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி. நாம் இல்லாதவர்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்து உதவணும். அது ரொம்ப முக்கியம். நம்மக்கிட்ட ஒரு பொருள் இருக்குது, நமக்கு மீதமான ஒரு பொருள் இறைவன் நமக்கு தந்திருக்கிறான்னா இன்னொருத்தருக்கு கொடுத்து மகிழ்வதிலே இருப்பது தமிழனுடைய சிறப்பு. அது ரொம்ப அற்புதமாக சொல்கிறார், எல்லாருக்கும் கொடுத்து வாழ வேண்டும் இல்லையா? ஆகையினால இந்த இடத்துல அழகாக சொல்கிறார், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமார் எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். 3வது பாசுரம் ஓங்கி உலகளந்த பெருமானினுடைய பாசுரம். 10 பாசுரத்துக்கு ஒரு முறை ஓங்கி உலகளந்த பெருமானை பற்றி ஆண்டாள் பாடுவாள். ஏன்னா ஒரு வேதத்துக்கு என்ன அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி நம்முடைய பெரியவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், ஓங்கி உலகளந்த அந்த திருவிக்கிரம அவதாரத்தை 10 பாசுரத்துக்கு ஒரு முறை எங்கு பாடுகிறதோ அந்த பாடல்கள் எல்லாம் வேதம் அனைத்திற்கும் வித்து. அதனால்தான் 3வது பாசுரத்திலே சொல்றா, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னலுடு கயல்வுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் என்று ஆண்டாள் ரொம்ப அழகாக அனுபவிக்கிறாள். இது மங்களாசாசன பாசுரம். நம்ம வீட்டில் எந்த ஒரு நல்ல காரியம் நடந்தாலும்
இந்த பாசுரத்தை நாம் சேவித்து எல்லோருக்கும் ஆசி வழங்குவார்கள் நம்முடைய பெரியவர்கள். அப்படி என்ன இந்த பாசுரத்துக்கு அவ்வளவு அழகு உண்டு. ஓங்கி உலகளந்த உத்தமன், வந்தவன் சின்ன பையனா வந்தான், திருக்குறளனா வந்தான், 3 அடி மண்டானே கேட்டான். கேட்ட உடனே ஆம்பளை மகாபலி சக்கரவர்த்தி கொடுத்தான். குள்ளமாக தானே வந்திருக்கான், 3 அடி மண் என் ராஜ்யத்தில் எவ்வளோ ஆகிடும்னு நினச்சான். ஒரு அடியால் இந்த உலகத்தை அளந்தான், இன்னொரு அடியால் வானுலகத்தை அளந்தான், இன்னொரு அடி அளப்பதற்கு இடம் இல்லை. மாபலி சக்கரவர்த்தியினுடைய தலையிலே வைத்து அகலபாதாளத்திற்கு அவனை அரசனாக்க மாற்றினான்னு சொன்னான். இங்கே ஓங்கி உலகளந்தவன், வந்தவன் சின்ன பையன், அவதாரம் எடுக்கிற போது நெடியோனாக இருந்தான். நெடியானே வெங்கடவான் என் கோயிலின் வாசல் அடியாறு வானவரும் அரம்பயரும் கிடந்தியங்குகிற பெருமான் அவன் இல்லையா? அப்படிப்பட்ட பெருமான் ஏண்டான்னா ஒருத்தனுக்கு கொடுத்த உடனே அவன் மகிழ்ச்சியிலேயே வளர்ந்துட்டானான். பெரியவாச்சான் பிள்ளை உரை விளக்கம் எழுதுறார். அதுக்கு அவன் கொடுக்க போதே அவன் அப்படியே வானுயர வளர்ந்து விட்டான் என்று மிக அழகாக அனுபவித்து பேசுகிறார். ஓங்கி உலகளந்த உத்தமன், அவன்தான் உத்தமன். அவனுடைய பேரப்பாடு முதல் பாசுரத்தில் அற்புதமான திருநாமம் நாராயணனே நமக்கே பறை தருவான். 2வது பாசுரத்தில் பார்க்கடலுள் பையத்து என்ற பரமன். 3வது பாசுரத்தில் ஓங்கி உலகளந்த உத்தமன். அதை படிநிலைகள் அப்படியே உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகிறார் இல்லையா? ஆண்டாள் நாச்சியார் ரொம்ப அழகாக அனுபவித்து பேசுகிறாள். இந்த உலகத்தில் அவனுடைய பேர் பாடினால் என்ன நடக்கும் அப்படின்னா, தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யும். பகவானினுடைய திருநாமத்தை சொன்னால் என்ன கிடைக்கும்? மழை பெய்யும். எப்படி பெய்யுமா? யாருக்கும் எந்த விதமான தீங்கும் இல்லாமல் மழை பெய்யணும். ஏன் திங்கள் மும்மாறி பெய்யணும்? மாதத்துக்கு 3 மாறி மழை பெய்யணும்னா, கற்புடைய மகளிருக்கு ஒரு மழை, சான்றோர் பெருமக்களுக்கு ஒரு முறை, நம்முடைய துறவியர்களுக்கு ஒரு மழை. இவர்கள் 3 பேரும் இருக்கிற காரணத்தினால்தான் இன்றைக்கு மழை பெய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் யோசிக்க வேணும். அந்த வகையில் பார்க்கிற போது தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து இப்படின்னுமா, ஓங்கு பெருஞ்சென்னலோடு கயல்வுகளை, ஒவ்வொரு சென்னலும் எவ்வளோ பெருசு இருக்குமா? என் உயரம் இருக்குமா? அந்த ஓங்கு பெருஞ்சென்னலோடு என்ன பண்ணுமா? கயல் உகலை, அந்த அற்புதமான அந்த நெல் பயிர்களுக்கு ஊடே கயல்கள் என்று சொல்லப்படுகிற மீன்கள் துள்ளி குதிக்குமாம். அதனால் அந்த நாட்டில் செல்வம் அழகாக இருந்தது. ஓங்கு பெருஞ்சென்னலோடு கயல்வுகல பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப, அந்த வண்டுகளெல்லாம் போய் ரீங்காரம் பாடிக்கொண்டு நாராயணா நாராயணா நாராயணான்னு அந்த மந்திரத்தை சொன்னதான். அதனால் அந்த பயிர்களெல்லாம் ஓங்கி வளர்ந்தன. கம்பன் பாடுவான், அந்த நாட்டில் இருக்கிற பால் போன்ற அந்த தண்ணீர் சரையு நதி போகிற போது அந்த பயிர்கள் வளர்ந்தன என்பதை அனுபவித்து திருப்பாவையிலிருந்து எடுத்த ஆண்டு பாடுவான். அந்த வகையில் பார்க்கிற போது ஓங்கு பெருஞ்சென்னலுடையல்வுகளை பூங்குவிளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப, தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். இந்த உலகத்திலேயே வள்ளல் யார் தெரியுமா? பசு கூட்டம் தான் வள்ளல்கள். அது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்கு பாலை சொரிகிறது இல்லையா? நீங்கள் உங்களுக்கு மீதமான உணவை அதுக்கு போடுறீங்க, மீதமான கழுநீரை கொடுக்குறீங்க, அதெல்லாம் வாங்கி கொண்டு கோமாதாவாக இருக்கிற நம்முடைய குலமாதாவாக இருக்கிற தாய் இல்லையா, நம்மை வளர்க்கிற 2ஆம் தாயாக திகழ்கிறவள் இல்லையா கோமாதா. ஆகையினால யார் வீட்டிலெல்லாம் மாடு இருக்கிறதோ அதுதான் மிகப்பெரிய செல்வம். அதனால்தான் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் என்று ஆண்டாள் அனுபவிக்கிறாள். அடுத்து மழை எப்படி பெய்ய வேணும் அப்படின்றத 4வது பாசுரத்தில் சொல்ற. ஆழி மழைக்கண்ணா ஒன்றும் நீ கைகரவள், ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்தேரி, ஊழி புதர் உருவம்போல் மெய்கருத்து, பாழியன் தோடுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து, தாழாதே சார்ங்க முறைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய், நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இன்னைக்கு தான் அறிவியல் சொல்லுகிறது வானம் எப்படி மழை பெய்கிறதுன்னா, ஆழியிலே இருக்கிற கடலிலே இருக்கிற தண்ணீர் மேகமாக மாறி வானம் கருத்து மழை பெய்கிறது என்பதை இன்றைக்குத்தான் அறிவியல் யுகம் பேசுகிறது. ஆனால் 8ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டிலேயே வாழ்ந்த நம்முடைய பெரியவர்கள் எப்படி அறிவியல் பூர்வமாக இந்த மழை பெய்யுதுன்றத ஆண்டவனோடு தொடர்பு படுத்தி பாடுகிறார்கள். ஆழி மழைக்கண்ணா, மழை கண்ணனா ஒன்னே ஒன்று கேட்குறேன்பா, ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. இந்த மேகங்கள் போகிற போது எப்படி போனதான்? திருநீரை அணிந்திருக்கிற சிவபெருமானை போல போனது.
கடல்ல இருக்கிற தண்ணீரை முகந்து கொண்டு வருகிற போது என்ன ஆனது? ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. சைவ வைணவ ஒற்றுமை இதை விட சிறப்பாக சொல்ல முடியாது இல்லையா? சிவபெருமானை போல திருநீர் அணிந்து கொண்டு சென்ற மேகங்கள் கடலிலே இருக்கிற தண்ணீரை முகந்து கொண்டு வருகிற போது ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியன் தோளுடை பற்பனாவன் கையில் ஆழி போல் மின்னல் வர்றோம் இல்லையா? பெருமானிடத்திலே இருக்கிற சுதர்சன ஆழ்வாரை போல மின்னணுமா இல்லையா? சுதர்சன ஆழ்வாரை போல மின்ன வேணும். ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து, வலம்புரி சங்கை போல அங்கு நின்று அதிர வேண்டும். சங்கு ஊதுவது என்பது நம்முடைய பெருமக்கள் நமக்கு சொல்லி இருக்கிற மிகப்பெரிய நீதி. ஆகையினால பாஞ்சாலி புகழ்காக்க சங்கை எடுத்தான், பாரத போர் முடிக்க தன்கை கொடுத்தான்னு சொல்லி நம்ம பாடுறோம் இல்லையா? ஆகையினால அந்த சங்கை எடுத்தான். அந்த சங்கை பற்றி ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில் சொல்றார். கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ செங்கனிவாய்தான் தித்திருத்திருக்குமோ சொல்லாழி வெண்சங்கேன்னு சொல்லுகிற மாதிரி வளம்புரி போல் நின்றதென்று தாழாதே சாரங்கம் உரைத்த, சாரங்கம் என்கின்ற வில்லிலே இருந்து புறப்பட்டிருக்கிற மலையை போல வாழ உலகினில் பெய்திடாய். இந்த உலகம் வாழ்வதற்காக மழை பெய்ய வேணும்னு சொல்றா. வாழ உலகினில் பெய்திடாய். நாங்களும் அப்பதான் பகவானே நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய், மார்கழி நீராடி விட்டு உன்னுடைய திருவடியில் வந்து வணங்குவோம்னு சொல்லி 4வது பாசுரத்தில் ரொம்ப அழகாக அனுபவிக்கிறாள். என்னை கூறிய பாசுரம் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநேரிய முனைத்துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயே குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவன் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் என்று ஆண்டாள் மிக மிக அழகாக அனுபவிக்கிறாள். முதல் பாசுரத்தில் என்ன நாம சங்கீதனம்? நாராயணனே நமக்கே பறை தருவான். 2வது பாசுரத்தில் பார்க்கடல் பையத்து என்ற பரமனடி பாடி, அடுத்த பாசுரத்தில் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, அடுத்த பாசுரத்தில் ஆழி மழைக்கண்ணா என்றே தொடங்குகிறாள். இந்த பாசுரத்தில் முழுக்க நாம சங்கீதனம். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றுமணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. எத்தனை நாம சங்கீதனம்! அவன் மாயமாக வருகிறவன், மாயம் செய்வதில் வல்லவன் இல்லையா? மாயம் செய்வதில் மாயவனாக இருக்கிறவன். அதனால்தான் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை. அவளுடைய ஊர் பேரும் சொல்லணும் இல்லையா? அவள் பிறந்த ஊர் எப்படிப்பட்டதுன்னு சொல்லுகிற போது கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர். ஒரு ஊரில் கோவிந்தன் வாழணும்னா அங்கே திருப்பாவை சேவிக்க வேணும். அதனால்தான் கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர் சோதிமணிமாடத் தோன்றும் ஊர். அப்படி மணிமணியா எப்படி நம்முடைய திருக்கோயில் அமைந்திருக்கிறதோ அதுபோல இருக்கிற ஊராம் இல்லையா? சோதி மணிமாடத் தோன்றுமூர் நீதியால் நல்ல பக்தர் வாழுமூர், நல்ல பக்தர்கள் வாழுகிற ஊர். ஏன்னா எப்பொழுதும் அவர்களுடைய நாமத்தில், அவர்களுடைய நாவிலே பெருமானினுடைய திருநாமங்கள் மட்டுமே வந்து கொண்டிருக்குமா. அதனால்தான் கோவிந்தன் வாழுமூர் சோதி மணிமாடத் தோன்றுமூர் நீதியால் நல்ல பக்தர் வாழுமூர் நான் மறைகள் ஓதுமூர். 4 மறைகளை ஓதுகிற ஊராக இருப்பது வேதக்கோனூர் என்று சொல்லுகிறார். வில்லிபுத்தூரை வேதக்கோனூர், வேதத்திற்கெல்லாம் கோ என்றால் அரசன், அரசனாக திகழ்கிற ஊரிலே ஆண்டாள் அனுபவிக்கிறாள். அதனால்தான் இந்த இடத்துல மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, வடமதுரையாக இருக்கிற அந்த பெருமானை, வடபத்திர நாயனை, வடபத்திர சாயாக இருக்கிற அந்த பகவானை, தன்னுடைய இறைவனை பாடுகிறாள். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை, யமுனை என்கின்ற நதி ஓடுகிற அந்த துறைவனாக, யமுனை துறைவனாக இருக்கிற பெருமான் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை. மாடு மேய்க்கிற குலத்தில் வந்து பகவான் பிறந்தான். ஆடு மாடு மேய்க்கிற குலத்திலே வந்து பகவான் பிறந்தான் என்றால் முதல் பிறப்பில் ராமனாக அரசனாக பிறந்தவன் அடுத்த பிறவியில் ஏழ்மையான ஒரு குலத்திலே பிறந்தான். ஆயர் குலம், அது ஆயர் குலம் கூட இதை
நம்முடைய ராமானுஜர்ஜியர் சொல்லுவார், அது ஆய்குலம்டா, அவன் குளிக்க கூட மாட்டான்டா. மூட நாற்றம் பிறக்கிற அந்த குலத்திலே இறைவன் வந்து பிறந்தான். அதனால் அந்த குலம் என்னாச்சான், ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கு. அவன்தான் விளக்காக இருந்து அவர்களையெல்லாம் கடை தேற்றி கொண்டு கோபியாஸ்திரிகளோடு கோபியர்களோடு கொண்டாடிய ஒரு அற்புதமான அவதார பெருமை உடையது கண்ணனுடைய அவதார். அதனால்தான் ரொம்ப அழகா சொல்றார், தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. தாமோதர லீலையை பற்றி பேசுகிறார். பாகவதம் ரொம்ப அழகா சொல்லுது தாமோதர லீலை. நேரம் இல்லை. தாமோதரனாக வந்தவன் கண்ணினும் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என் அப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்ற கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கேன சொல்லி நம்முடைய மதுரகவி ஆழ்வார் கண்ணினும் சிறு தாம்பல பாடுவார். சின்ன சின்ன துண்டுனால கட்டினாலும் அவன் தாமோதர லீலைகளை செய்தவன். அவன் எப்படிப்பட்டவனா, தாயை குடல் விளக்கம் செய்தவன். அது என்ன தாயை குடல் விளக்கம் செய்தவன்றதுக்கு வடக்கு வீதி திருவிடுதி பிள்ளை ஒரு அழகான உரை விளக்கம் எழுதுகிறார் பெருமக்களை. என்ன தெரியுமா, ஒரு குழந்தை ஒரு தாய் பெற்றெடுக்கிற போது அவளை அம்மா என்கின்ற ஸ்தானத்திற்கு உயர்த்தியவன். மற்றவர்கள் எல்லாம் வேறு விதமாக பேசி கொண்டிருக்கிற போது அந்த குழந்தைய அவன் கொஞ்சுவா, என்ன பெத்த மவராசான்னு சொல்லுவான்னா, அம்மா என்கின்ற ஸ்தானத்தை முதலில் எனக்கு தந்தவள் நீ அல்லவா என்று யசோதை பிராட்டி ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாலாம் இல்லையா. தேவகி மைந்தனாக பிறந்தாலும் யசோதை வீட்டில் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் வளர்ந்தவன் அல்லவா அந்த பெருமாள். அதனால என் வயிறு குளிர்ந்துச்சுடான்னு ஒரு அம்மா சொல்லுகிற மாதிரி ஒரு குழந்தையை நடந்து கொள்ள வேணும் இல்லையா. வயிற்றுச்சல் கொட்டுறதுக்கே வந்து அந்த குழந்தை பிறந்திருக்குதுன்னு யாரையும் நம்ம பேசிவிடக்கூடாது. ஆகையினால ஒரு தாயினுடைய குடல் விளங்கினால்தான் அந்த குழந்தை சிறப்பாக இருக்கும். அப்படிப்பட்டவன் கண்ணன் என்று அனுபவிக்கிறாள். மாயனை மண்ணு வடமதனை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றுமணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து. நம்ம வரும்போது எப்படி வரணும், தூய்மையா வரணும். உடல் தூய்மையோடு மட்டும் வரக்கூடாது, மன தூய்மையோடு பகவானை வந்து நம்ம வணங்க வேணும். மன தூய்மை ரொம்ப முக்கியம். அதனால்தான் வள்ளுவ பேராசன் ஒரே வரியில சொன்னார், மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீலபெற. ஒரு மனுஷனாக இருக்கிறவன் மனசால கூட யாருக்கும் தீங்கு நினைக்காத மனத்துக்கண் மாசிலனாக இருக்க வேணும். அதுதான் தூயோமாயின்றது. தூயோமாயினா உடல் தூய்மை மட்டுமல்ல, உடல் தூய்மையோடும் நாம் வரவேணும் என்பதை ஆண்டாள் அனுபவித்து பேசுகிறாள். தூயோமாய் வந்து கோயிலுக்கு வருகிற போது கை வீசிட்டு வரக்கூடாதான். என்ன பண்ணா, அழகா நம்முடைய பெருமக்களுக்கு எல்லாருக்கும் அழகான புஷ்பங்களை சாத்தி மகிழ்ந்திருக்கிறார்கள். அதனால யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஓர் பச்சிலை என்று திருமூலர் சொல்றார். இறைவன் கைக்கு போகிற போது ஒரு பச்சிலையாவது கொண்டு போய் அவனுடைய திருவடியிலே வைத்து வணங்க வேண்டும். அதனால்தான் ரொம்ப அழகா சொல்றார், தூயோமாய் வந்து தூமலர் தூவி தொழுது. உண்மையிலேயே நம்முடைய திருக்கோயில்ல எல்லாருக்கும் தூமலர் தூவி தொழுது இருக்கிறார்கள் என்றால் நம்முடைய ஆண்டாள் காட்டிய வழியில் இந்த அறிவு திருக்கோயிலாக திகழ்கிற இந்த திருக்கோயில் எவ்வளவு சித்தாந்தத்தோடு இருந்திருக்கிறார்கள் பாருங்க. தூயோமாய் வந்து தூமலர் தூவி தொழுது. ஆர்த்தி காட்டுகிற போது ரொம்ப மகிழ்ந்து என்னை மருந்து வைகுந்தத்திற்கு போகிற மாதிரி ஒரு உணர்வை நம்முடைய திருக்கோயில் ஏற்படுத்தி இருக்கிறது என்றால் அதற்கு தூய்மையானவர்கள் இங்கே வாழுகிறார்கள். தூ மலர் தூவி தொழுது. அப்புறம் என்ன பண்ணுமா, வாயை திறந்து நல்லா பாடு. பக்கத்து வீட்டு கதை, எதிர் வீட்டு கதை, மற்ற கதையெல்லாம் பேசாத. இந்த நான் கொடுத்திருப்பதனுடைய நோக்கம் நாராயணா என்கின்ற நாமத்தை சொல்லுவதற்காக. இந்த காதை கொடுத்திருப்பதற்கான நோக்கம் திருமால் புகழ் கேட்பதற்காக இல்லையா. கோயிலுக்கு போவதற்காக இந்த காலை கொடுத்துருக்கான். அவனுடைய திருவடிகளை வணங்குவதற்காக இந்த கையை கொடுத்துருக்கான். இதற்கு நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை ஆண்டாள் அழகாக பாடுகிறாள். வாயினால் பாடு. வாயை திறந்து நல்லா பாடு. வந்தா நாம சங்கீதனம் சொல்லி கொடுத்தா நல்லா பாடு. திருப்பாவை பாடு, திருவம்பாவை பாடு, நம்முடைய ஆழ்வார்களினுடைய 4000 திவ்ய பிரபந்தத்தை பாடு, தேவார திருவாசகத்தை பாடு. திருவாய் மொழியாய் திருவாசகமாய் இறைவாய் இறைவாய் என்றவர் ஓதிய திருவாய் மொழியது தீந்தமிழன்றோ அது இறைவனின் செவிதனில் சேர்ந்ததும் இல்லையோ. திருமறை காட்டில் அடைபடும் கதவும் திறந்தது எந்த மொழி? நம்முடைய தாய்மொழியாக இருக்கிற தமிழ் மொழி அல்லவா. ஆகவே பெருமக்களே ரொம்ப அழகா சொல்றார், வாயினால் பாடு. வாயை திறந்து நாம
நாம சங்கீதனத்தை பாடு, பகவானினுடைய திருநாமத்தை பாடு, பகவானினுடைய அற்புதமான செய்திகளை எல்லாம் எல்லாருக்கும் சொல்லு. அதுதான் இந்த நாவை கொடுத்திருப்பதனுடைய நோக்கம். 2 காதை கொடுத்துட்டு பகவான் ஒரு வாயை கொடுத்துருக்கான். ஏன் தெரியுமா? அதில் கூட நாவை ஈரத்தில் இருந்து கொடுத்துருக்கிறான். அதை பாதுகாக்கிறதுக்கு சோல்ஜராக இருக்கிற பற்களை கொடுத்துருக்கிறான். நம் நாவிலிருந்து வருகிற ஒவ்வொரு சொல்லும் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நீரத்திலேயே இதை வச்சிருக்கிறான். இது பாஸ்பரஸ் மாதிரி வெளியே வந்தால் எல்லாரையும் சுட்டுடும்ன்றதுக்காகத்தான். தீயினால் சுட்டப்புண் உள்ளாறு மாறாதே, நாவினால் சுட்டவடு என்று வள்ளுவன் பேசுகிறான் அல்லவா? ஆகையினால இந்த நாவிலிருந்து பிறக்கிற சொல் வாயை திறந்து நல்லா பாடு. அடுத்து என்ன சொல்றார்? வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க. அதை மறந்துட்டு போயிடாத. வீட்டில் போய் பகவானினுடைய திருநாமத்தை சிந்தித்து கொண்டே இரு. எழும்போது நாராயணான்னு சொல்லு, உட்காரும்போது நாராயணான்னு சொல்லு, சமைக்கும் போது நாராயணான்னு சொல்லு. உனக்கு எந்த இறைவனினுடைய திருநாமம் தித்திக்கிறதோ, எந்த இறைவனினுடைய புகழ் உனக்கு பிடிக்கிறதோ அவனுடைய புகழை பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு எந்த நியமமும் கிடையாது. குளிச்சுட்டு தான் சொல்லணும், நடக்கும்போது சொல்லக்கூடாது, நடந்து போகிற போது நாராயணா நாமம் சொல்லிட்டு போனால் எல்லாருடைய காதுகளிலும் விடும். அதனால்தான் விடியற்காலம் எழுந்து நாம சங்கீதனம் செல்லுவது. நாங்கள் 4 மணிக்கு எழுந்து 4லிருந்து 5 மணி வரையிலும் ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இந்த மகா மந்திரம் ஏறத்தாழ 20 ஆண்டுகளாக எங்களுடைய மாட வீதிகளெல்லாம் ஒலிக்கிறது என்றால், ஊராக தெரு தெருவாக நாம சங்கீதனம் நாம் போய் அங்கே இருக்கிற ஏழைகளுக்கும் பாடைகளுக்கும் ஒன்றும் தெரியாதவர்களுக்கு கூட அந்த நாம சங்கீதனத்தை சொல்லுவதுதான். தானங்களிலேயே சிறந்த தானம் என்ன தெரியுமா? மற்றவர் ராமதானம். நாமதானம்னா இறைவனினுடைய நாமத்தை தானமாக வழங்குவது. இன்னொன்று நாமத்தை பிக்ஷையாக பெறுவது. நாம பிக்ஷை எடுக்கிறோம். நாங்கள் காலையில் போயிட்டு ஒருத்தர் வீட்டுக்கு முன்னாடி நின்று கொண்டு, நாங்கள் எல்லாரும் வந்திருக்கிறோம், மார்கழி மாதம் வந்திருக்கோம், நாம பிக்ஷை கொடுங்க அப்படின்னு சொல்லுகிற நாம பிக்ஷை எடுக்கிறோம், நாம தானம் செய்கிறோம். இது 2 தாங்க நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஆண்டால் அதை தான் சொல்கிற, வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க. அப்படி மனதினால் சிந்தித்தால் என்ன நடக்கும்? 7 பிறவிகளிலே நீ எடுத்திருக்கிற பாவங்கள், நீ செய்திருக்கிற தீவினைகள் எல்லாம் என்ன ஆகுமா? தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். தீயிலே போட்ட தூசு எப்படி பொசுங்கி போகுமோ, நாம சங்கீதனம் சொன்னால் யார் வந்தாலும் நம்ம இடத்திலே எந்த விதமான பயமும் நமக்கு ஏற்படாது. அதனால்தான் அருணகிரிநாதர் பாடுவார், முருகப்பெருமானினுடைய தலங்கையும் தண்டும் என் கண்முன் வந்து தோன்றிடனே, நாளென் செய்யும் கோளென் செய்யும் குமரேசன் இரு தாளும் சதங்கையும் கண்முன் வந்து தோன்றிடுனேன்னு அருணகிரிநாதர் ரொம்ப அழகா அனுபவித்து பாடுகிறார்னு சொன்னார். இறைவனே நம்மை நோக்கி வருவான். இறைவன் நம்மை நோக்கி வருவதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான வழி என்ன தெரியுமா? அவனை பற்றி பாடிக்கொண்டே இருப்பது. அதுதான் இந்த 5வது பாசுரம். இந்த முதல் 5 பாசுரமும் பாயிரம் என்று சொல்லப்படுவது. பாயிரம் என்று சொல்லப்படுகிற 5 பாசுரங்களில் முழுக்க முழுக்க நாம சங்கீதனத்தை வாரி வாரி வழங்குகிற அன்னையாக திகழ்கிறாள் ஆண்டாள். அதனால்தான் இந்த பாசுரத்தில் 5வது பாசுரத்தில் எத்தனை பேர்? மாயனை மண்ணு வட மதுரை மைந்தனை தூய பெருநீரிய முனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. 5 பாசுரங்களில் 5வது பாசுரத்தில் 5 நாம சங்கீதனத்தை சொல்கிறா. முதல் பாசுரத்தில் நாராயணனே நமக்கே 1, 2வது பாசுரத்தில் பார்க்கடல் பையத்து என்ற பரமனடி பாடி 2, 3வது பாசுரம் ஓங்கி உலகளந்த உத்தமன் 3 நாம சங்கீதனம். 4வது பாசுரத்தில் அழிமடைக்கண்ணா என்ற பாசுரத்தில் 4 இடங்களில் பகவானினுடைய திருநாமத்தை சொல்கிறான். 5வது பாசுரத்தில் 5ஆக எம்பெருமானினுடைய திருநாமத்தை சொல்லுகிறாள் என்று எண்ணி பார்க்கிற போது ஒவ்வொரு படிநிலைகளும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாம சங்கீர்த்தனத்தை சேர்த்து கொண்டே செல்ல வேண்டும். 36 இடங்களில் பாடின்ற சொல் திருப்பாவையில் வருதுங்க. 36 இடங்களில் ஏன் சொல்கிறான்னா, நீ பாடிக்கொண்டே இரு. பகவானினுடைய திருநாமத்தை வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவன் என்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் என்று பேசுகிறாள். அடுத்து 6வது பாசுரத்திலிருந்து 10 பாசுரங்கள் நம்முடைய 10 ஆழ்வார்களை திருப்பள்ளி எழுச்சி எழுப்புவதாக அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு ஆழ்வாரையும் எழுப்பி
திருப்பள்ளி எழுச்சி எழுப்புவதாக அமைந்திருக்கிறது. அங்கே ஆயர்பாடியிலே இருக்கிற பிள்ளைகளையும் எழுப்புவதாக, குறிப்பாக ஒவ்வொரு ஆழ்வார்களையும் எழுப்பி அவர்களை இறைவனினுடைய திருவடி எங்களுக்கு காட்டுன்னு வேண்டுவதைப் போல அமைந்திருக்கிறதுன்னு குரு பாரம்பரியம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. அடுத்த பாசுரம், கீசு கீசென்றெங்குமான சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ நாயகப் பெண்பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய் என்று பேசுகிறாள். அது என்ன கீசு கீசு அப்படின்னா இறைவனை பற்றி பேசு பேசுன்றது அர்த்தம் இல்லையா? இறைவனை பற்றி பேசு. அந்த ஒவ்வொரு பறவை இனங்களும் சேருகிற ஒரு அழகை ஆண்டாள் மிக அழகாக அனுபவித்து பாடுகிறாள். பெருமக்களை என்ன தெரியுமா? ஒரு குயில் கூவும், மயில் அகவும் இல்லையா, காகம் கரையும், இந்த எல்லா ஒலிகளையும் ஒன்றாக சேர்த்து ஒரு இடத்துல பாடுறா. புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கட்டிலையோ பிள்ளா எழுந்திராய் வேய்முலை நஞ்சொண்டு கல்லச்சகடம் கலக்கலிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அறியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய். அந்த உள்ளா பறவையினங்களும் ஒன்றா சேர்ந்து எழுப்புகிற ஒளிக்கு சிலம்புதல்னு பேர். இந்த சிலம்புதல் என்கின்ற சொல்லாட்சியை தமிழ் இலக்கிய வரலாற்றில் முதலாக கொண்டு வந்து தனித்தமிழாக படைத்தவள் ஆண்டாள். அதனால்தான் அவள் தமிழையும் ஆண்டாள், இறைவனையும் ஆண்டாள். இன்னும் ஒரு இடம் மட்டும் சொல்கிறேன் பெருமக்களே. சிங்கம் இப்போ ஒளி மரபு வினை மரபுன்னு தமிழ் இலக்கியத்தில் உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இலக்கியத்திலையும் ஒரு அழகு உண்டு. யானை பிளிரும், சிங்கம் கர்ஜிக்கும். கர்ஜிக்கும்ன்றது தமிழ் சொல்ல இல்லை, ஆண்டாள் தான் சொல்றா. சிங்கம் முழங்கும். முதல்ல சிங்கம் முழங்கும் என்கின்ற தனித்தமிழை இந்த உலகத்திற்கு அருளி செய்தவளே ஆண்டாள் தான். எங்க ஒரு அருமையான இடத்துல சொல்றா. அடிபோற்றி என்கின்ற பாசுரத்துல ஓங்கி உலகளந்த உத்தமன் ஆக இருக்கிற அந்த பெருமானை 10 பாசுரங்களில் ஒரு இடத்துல சொல்லணும்னு சொன்னேன் இல்லையா? இங்கே அம்பரம் மூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானேன்னு பாடுறா இல்லையா? அந்த அன்றி உலகம் அலந்தாய் அடி போற்றின்னு பாடுறா. 10 பாசுரத்துக்கு ஒரு முறை வருது இல்லையா? அந்த இடத்துல மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் இன்னும் இங்கனனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் இல்லையா? மாறி மழை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் என்று பேசுகிறாள். சிங்கம் எப்படிமா? மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு. இதுவரையில் எல்லா தமிழாசிரியர்களும் எல்லா டிஆர்பி தேர்வுலையும் சிங்கம் கர்ஜிக்கும் என்று தான் சொல்லுகிறார்கள். ஆனால் சிங்கம் முழங்கும் என்கின்ற தனித்தமிழை இந்த உலகத்திற்கே அருளி செய்த மிகப்பெரிய தமிழ் கொடையாக திகழ்கிறவள் ஆண்டாள் என்பதை நாம் அனுபவிக்க தெரியணும். இந்த பறவை இனங்கள், குயிலினங்கள் இவற்றையெல்லாம் பேசுகிற ஆண்டாள் ஒரு இடத்துல மாற்றுத்திறனாளிகளை பற்றி பேசுகிறாங்க. அது ஒரு அருமையான இடம். உன்னுடைய வாயிலேயே நாங்கள் எல்லாரும் பகவானினுடைய திருநாமத்தை பாடிக்கொண்டிருக்கிறோம். நீ இன்னும் எழலையே, உன் காது என்ன செவிடோ, நீ வாய் பேச முடியாத ஊமையோ, அனந்தலோ ஏம பெருந்துயல் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று நாமம்பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தில் அழகான ஒரு சொல்லாட்சி இருக்கிறது பெருமக்களே. எண்ணி எண்ணி வியக்கவானம். என்னன்னா, உன்மகள் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்திரவாய் உம்மகள் உமையோ அன்றி செவிடோ அனந்தலோ என்கின்ற ஒரு சொல். அனந்தல் என்கின்ற ஒரு சொல் முதல்ல தமிழ் இலக்கியத்திலே கொண்டு வந்து சேர்த்தவள் ஆண்டாள் நாச்சியார். எப்படி தெரியுங்களா? வாயும் பேச முடியாது, காதும் கேட்காது, அவர்களுக்கு அனந்தல் என்கின்ற ஒரு அற்புதமான சொல்லாட்சியை தமிழ் இலக்கிய உலகத்திலேயே முதலில் உருவாக்கி காட்டியவள். அது மாதிரி பார்த்தீங்கன்னா 30 பாசுரங்களில் பார்த்தீங்களா 123 தனித்தமிழ் சொல்களை வேறு எந்த இலக்கியத்திலும் கையாளாத அந்த சொற்களை தமிழ் இலக்கிய உலகத்திற்கு முதல் அறிமுகப்படுத்தியவளே ஆண்டாள் என்பதை நீங்கள் அறிந்து பார்க்க வேண்டும். ஆகையினால பெருமானினுடைய திருநாமம் ரொம்ப ஒஸ்தி. அதை நாம் புகழ்ந்து பாடி பரவ வேண்டும் என்று சொல்லுகிறாள்.
ஆகையினால நாம் என்ன செய்யணும்? இந்த பிறவி எடுத்திருப்பதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஒன்று, இறைவனினுடைய திருநாமத்தை பாடுவது, இறைவன் சொன்ன வழியிலே செல்வது, இறை காட்டுகிற அந்த நம்பிக்கையிலே நம்முடைய வாழ்க்கையை நடத்துவது, மனத்துக்கண் மாசிலனாக இருப்பது, திருக்குறளை சென்றோதாது இருப்பது, திருக்குறளைன்னு சொல்கிறார், தீக்குறளை சென்றோதோம், செய்யாதன செய்யோம். இந்த மாதிரி வாழ்வியல் நெறிமுறைகளை முதலில் வாழ்வியலோடு தொடர்புடைய ஒரு இலக்கியமாக ஆண்டாள் நமக்காக சமைத்து தந்திருக்கிறாள். பெருமக்களே, ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். எல்லா பாவைகளுக்கு விட திருவெம்பாவை கூட 20 பாசுரம் தான். ஆனால் 30 பாசுரங்களை ஆண்டாள் மிக அழகாக அருளி செய்திருக்கிறாள். முதல் 5 பாசுரங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரு நூலுக்கு பாயிரம் போல, அடுத்த 10 பாசுரம் தூங்கி கிடத்திருக்கிற ஆன்மாக்களை எல்லாம் துயிலெழுப்பி இறைவனினுடைய திருவடிக்கு கொண்டு போய் சேர்ப்பது. அதற்கு அடுத்து நம்ம மட்டும் சேரக்கூடாது, நம்மை சார்ந்தவர்களையெல்லாம் சேர வைக்க வேண்டும், நம்மை சார்ந்தவர்களெல்லாம் இறைவனினுடைய திருவடியை சேர வேண்டும்னு தோழியர்களோடு நோன்பு நோற்பது. அது ரொம்ப முக்கியம். இந்த நோன்பு நோற்பது கார்த்தாயினி விரதம்னு சொல்லி நம்முடைய இலக்கியங்களில் இருக்குது. தை நீராட்டல்னு சொல்லி நம்முடைய இலக்கியங்கள் பேசுகிறது. மார்கழி மாதமும் தை மாதமும் தை நீராட்டல். இதில் ஒரு அழகு ஒன்று இருக்கிறது. காலையில் நம்ம தெரு வாயிலில் கோலம் போடுவாங்க. கோலம் போடுகிற போது சாணம் தெளித்து கொண்டாடுவது நம்முடைய பாவை நோம்பிலேயே இருக்கிறது. சாணம் ஏன் தொளித்து நாம் கோலம் போடுறோம் தெரியுங்களா? அது மிகப்பெரிய சுப்பீரியர் ஆன்டிபயாட்டிக். எந்த விதமான விஷ ஜந்துக்களும் நம் வீட்டுக்குள்ளே வெளியே வராத ஒரு நோ என்ட்ரி பாயிண்ட்டு தாங்க அது. ஆண்டாள் அழகாக சொல்கிறான். அது மட்டுமல்ல, அந்த அழகான சாணம் வைத்து அந்த சாணத்தில் பூசணிப்பூ வைப்பாங்க. ஏன் தெரியுமா? பெண் பிள்ளைகளுக்கு நல்ல கணவன்மார்கள் கிடைக்க வேண்டும். எங்களுடைய வீட்டிலே குழந்தைகள் இருக்கிறார்கள், பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். நீங்கள் பேசி மணமுடிக்கலாம் என்பதற்காகத்தான் வாசல்ல நம்ம பூசணிப்பூ சொருகி மார்கழி மாதம் அவர்களை வரவேற்பது. சிம்பாலிக்காக சொல்லுவது, எங்கள் வீட்டில் பெண் இருக்கா அப்படின்னு சொல்லுவது. நல்ல கணவன் கிடைக்க வேண்டும் என்பதுக்காக நோன்பு நோற்பது. அப்படி நல்ல கணவன் யாருக்கு கிடைக்க வேண்டும்னு சொல்லி ஆண்டாளுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சரித்திரத்தை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். அங்கே அழகான நந்தவனத்தை அமைக்கிறார் பெரியாழ்வார் என்கின்ற விஷ்ணு சித்தன். அங்கே இல்லாத மலர்களே கிடையாது. எல்லா மலர்களையும் பறித்து கொண்டு பகவானுக்கு சாத்துவதற்காக மாலை கட்டி விற்பார். இவள் என்ன பண்ணுவா? எனக்கு போடுற மாலை, என் பகவானுக்கு போடுற மாலையை முதல்ல நான் சாத்தி பார்க்கணும், நல்லா இருந்தால் தான் பகவானுக்கு சூட்டணும்னு நினைக்கிறா. இது என்னாச்சு? ஒரு நாள் விஷ்ணு சித்தர் அப்படி வருகிற போது சூடி கொடுத்த அந்த நாச்சியார் அந்த மாலையை சூடி கொண்டிருக்கிற போது, ஐயோ அபச்சாரம் செய்து விட்டாயே, என்ன செய்வது என்று தெரியவில்லையேன்னு சொல்லி ஏங்குகிறார். அன்னைக்கு மாலை எடுத்துன்னு போய் வடப்பெருங்கோயிலுடையனாக இருக்கிற வடபத்திர சாயினுடைய திருக்கோயிலில் அன்னைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு மாலை சாத்துக்கிற வைபவமே நடக்கலை. பெருமாள் திருமேனியில் மாலை இல்லை. அவர் கனவிலே தோன்றி அவர் கேட்குறா, மாலை சூடிய வள்ளலாக இருக்கிற அந்த பெருமாட்டி எங்கே? அவள் சூடிய மாலை எனக்கு உகப்பாக இருக்கும்னு சொல்லி அவள் சூடிய மாலையை இறைவனே சூடிக்கொண்டான் என்றால், அவள் தமிழ் மாலை மட்டும் சூடவில்லை, வாடாத மாலையாக இருக்கிற பாமாலையை சூடி நமக்கு என்றைக்கும் வழிகாட்டு நிற்கிறாள் என்பதைத்தான் ஆண்டாளுடைய சரித்திரம் நமக்கு சொல்லுகிறது. பெருமக்களே, அடுத்து முழுக்க சரணாகதி தத்துவத்தை அவள் எவ்வாறு பேசுகிறாள்னு சொல்லி நாளை சிந்திக்கலாம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலொடு முன்கையில் ஏந்திய முறுவல் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொங்கிடும் கமல கண்ணழகும் காரிசுதல் முடி சூடிய முடியும் கனகனர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு நிதயத்து உள்ளதனால் இல்லை எனக்கெதிர்
இல்லை எனக்கெதிரே திருவாடிப்பூரத்தில் ஜெகதுதித்தால் வாழிய திருப்பாவை 30 செப்பினால் வாழிய பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளாய் வாழிய பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழிய 140 ஒன்றுரைத்தால் வாழிய உயரரங்கற்கே கண்ணி உகந்தளித்தால் வாழிய மறுவா வள்ளி வளநாடி வாழியே வன்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே ஸ்ரீயக்காந்தாய கல்யாணதயேத்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் மங்களாசாசன பரைமதாச்சாரிய புரோகமை சர்வைஸ்ய பூர்வயாச்சாரியை சஸ்குரியாயாஸ்து மங்களம். குறை இருந்தால் அது அடியேனை சாரும், நிறை இருந்தால் என்னை உருவாக்கி வளர்த்த, என்னை ஈன்றெடுத்த தாய், என்னை சான்றோனாக்கி என்னுடைய தந்தை, எனக்கு அறிவு சொல்லி கொடுத்த ஆசிரிய பெருமக்களை சாரும்னு சொல்லி இந்த அளவிலே என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு, வந்தே மாதரம். நன்றி, வணக்கம்.